பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்காக நாம் வளர்க்க வேண்டிய வருங்கால சந்ததியினர், வருங்கால தலைமுறையினரை வளர்க்கும்படியாய் ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை தான் நம்மோடு இடைபட விரும்புகிறார். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த வேண்டும். எந்த வழி சரியோ அந்த வழியில் நம்ம பிள்ளைகளை நடத்தணும். அப்பொழுது அவங்க அதை முதிர் வயது வரைக்கும் நம்ம கூட இருந்தாலும் சரி, நம்முடைய காலங்களுக்கு பிறகும் சரி, அவங்க அந்த வழியை விட்டு விலகாமல் அவங்களுடைய முதிர் வயது வரைக்கும் அதை பிடித்து கொள்வார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. இன்றைக்கு ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள், நாம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? பிசாசானவன் நம்ம எல்லாரையும் நல்ல ஒரு வார்த்தையினால் வஞ்சித்து வைத்திருக்கிறான். நாம் அதை உணர்வதில்லை. என்ன வார்த்தை தெரியுமா? எனக்கு கிடைக்காதது என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கட்டும், நான் அனுபவிக்கலை என் பிள்ளைங்க அதை அனுபவிக்கட்டும், நான் இந்த ட்ரெஸ் போட்டதே கிடையாது என் பிள்ளைகளுக்கு இதை நான் வாங்கி தரேன், நான் ஹோட்டல்ஸில் போய் அதிகமாக சாப்பிட்டதே கிடையாது என் பிள்ளைங்களுக்கு நான் அதை வாங்கி தரேன், இந்த மாதிரி பாக்கெட் ஃபுட்ஸ்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது, இந்த மாதிரி ரோட்டு கடையில் உள்ள சாப்பாடை நான் சாப்பிட்டதே கிடையாது, எங்கள் அம்மா அப்பா எனக்கு வாங்கியே தந்ததில்லை, எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டம், நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், நான் என் பிள்ளைங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் நம்ம எல்லாரையும் வஞ்சித்து வைத்திருக்கிறான். நாமும் அதை பிசாசினுடைய வலை என்று தெரியாமல் அதில் விழுந்து பிள்ளைகளை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம். அதிகமான தின்பண்டங்கள், ஜங்க் ஃபுட்ஸ், சாக்லேட்ஸ், இன்னும் அதிகமான காரியங்களை பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம். எல்லாமே கெடுதின்னு தெரிஞ்சாலும் நம்முடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம். அன்னைக்கு நம்ம பெற்றோர் நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அதே வழியில் தான் நம்மளும் பிள்ளைகளை வளர்க்கணும். இன்றைக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக பிள்ளைகளை நாம் தவறான வழியில் நடத்துகிறோம். நமக்கு வராத நோயெல்லாம் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்திருக்கு. ஆண்டவருக்காக ஏற்படுத்த வேண்டிய சந்ததியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசுக்கு ஏற்ற விதத்தில் வழி நடத்தி கொண்டு வருகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிற்சையிலும் வளர்ப்பீர்களாக. ஆண்டவரிடத்தில் பிள்ளைகளை வளர்க்கறதுக்குரிய நல்ல ஞானத்தை கேளுங்க. உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குற ஆக்சசரிஸாக இருக்கட்டும், நான் யூஸ் பண்ணலை, இந்த மாதிரி ஃபோன் நான் யூஸ் பண்ணலை, வாங்கி கொடுத்துட்றோம். ஃபோனை பிள்ளைங்கக்கிட்ட இருந்து வாங்குறவே முடியறதில்ல. பிள்ளைங்க பாவத்தில் விழுந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம தான் உட்காந்து கண்ணீர் வடிக்க வேண்டியதாக இருக்குது. காரணம், ஆரம்பத்திலேயே நம்ம பிள்ளைங்களை ஒழுங்காக வழி நடத்தாதது தான் காரணம். அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கற்பத்தின் கனிக்காக ஆண்டவருக்கு 1000 கோடி முறை நன்றி செலுத்துங்க. பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கறதுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில் அவங்கள நடத்துங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.